ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ்லா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை டிவி திரல் தான் வந்திருக்கோம். ஸோ காணும் பொங்கல் அன்னைக்கு வந்திருந்தோம் ஃபேமிலியோட. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனாவது எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா 48th இந்திய தொழில் சுற்றுலா பொருள் காட்சி. இது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ருபீஸும், கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அபோவ் 5 இயர்ஸ் கன்ஃபார்மாக டிக்கெட் எடுத்து ஆகணும். பிலோ 5 இயர்ஸ் டிக்கெட் கிடையாது. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான நிறைய ஷாப்ஸு அண்ட் சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது இருக்கும் எக்ஸிபிஷனில் நமக்கு. அதுவும் ரொம்ப பெரிய இடம்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்ஸ் நம்மளோட திங்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். உள்ளே வந்துமே பார்த்தீங்கன்னா 20 ரூபா பொருள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸு எல்லாமே 20 ருபீஸ் கிடையாது. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் 20 ருபீஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச இந்த ஹாலோவின் ஹவுஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸான பேட்ரி கார் ரைடு அண்ட் பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுமே நிறைய இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு. இதுவுமே நான் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மசாலா ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸான மசாலா ப்ராடக்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து பொருள், நம்ம வேணும்னு தேடிட்டு இருக்க பொருளெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாத இருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இது யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா கூட அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த பேக்கெட்டில் உள்ளது எல்லாமே 50 ருபீஸ், ட்ரை ஃப்ரூட்ஸு மசாலா அதெல்லாமே 50 ருபீஸ், ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே 50 ருபீஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா லூஸ்லேயுமே தராங்க 100 கிராம் 250 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வசம்பு அண்ட் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாத பொருளை நிறைய இருக்குது. எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் எதுவும் வேணும்னு சொல்லி நினச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. எல்லாமே எண்ணெய் எல்லாமே வெட்டி வேறு எண்ணெய் அண்ட் நிறைய எல்லாமே அங்கேயே உட்காந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக் பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த நட்ஸ் இது எல்லாமே 50 ருபீஸ். அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே 50 ருபீஸ். இதே உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா லூஸ்லேயுமே வச்சுருக்காங்க, அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த கருப்பட்டி அதெல்லாம் இருந்தது. பட்டையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏலக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 100 கிராம் 200 ருபீஸ் சொன்னாங்க. லூஸில் இருக்கிறது எல்லாமே. பேக்கெட் வேணும் பேக்கெட் எல்லா பேக்கெட்டுமே 50 ருபீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்காயின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா போகாமல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோலை பிரித்து நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்குள்ளே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கலந்து அது அங்கங்கே இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுல அப்ளை பண்ணிங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குறிஞ்சிக்காய் அந்த பேர். நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறமேட்டு வந்து பூலாங்கிழங்கு அந்த மாதிரி நிறைய ரோஜாப்பூ இதழ், அந்த சீயக்காய் கொட்டை அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் பொருளாக இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கான வாட்டர் பலூன் ரைடு இதெல்லாம் இருந்தது. அண்ட் உங்களுக்கு ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா டெவில் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சு. 100 ருபீஸ் 150 ருபீஸ் தான் மேக்ஸிமம் எல்லாமே. அது கம்மி எதுவுமே ரைட்ஸோ எதுவுமே இல்லை நமக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊறுக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேஸ்ட்டு கையில் கொடுத்து நம்ம வாங்க வைக்க விட மாட்டாங்க. அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இதுலேயே ஸ்வீட்டு ஐட்டமும் இருக்குது, காரம் ஐட்டமும் இருக்குது. 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 150 ருபீஸ் போட்டிருக்காங்க. 250 கிராம் 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஊறுக்காய் பிடிக்குன்றனால அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் 2-3 ஐட்டம் வாங்கினா. நான் வந்து இந்த ரோஸ் குல்கந்த் அது வாங்கியிருந்தேன். ரோஜா பூவில் செய்யக்கூடிய அந்த குல்கண்ட் அதெல்லாம் இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு வாங்கியிருந்தேன் நான். 150 ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதை நான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது அந்த வெரைட்டிஸாக நிறைய பூண்டு மாங்காய் அப்படி சொல்லிட்டு இஞ்சி தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி தனியாக போட்டு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக்ஸு சுடிதார்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது இங்கே. எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் 80 ருபீஸு. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழகாக மசாலாலாம் தடவி பார்த்திங்கன்னா மைனஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் கிட்ஸு கேட்க போகிறது இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நம்ம வாங்கியும் கொடுத்தாச்சு.
ஸோ அது ஏன்னா நம்ம நடந்துட்டு நிறைய சுற்றி பார்த்துட்டே இருப்போம், நமக்கு டயர்ட் ஆகிடுவோம். அதனால் சாப்பிட்டுட்டே நடந்து பார்க்குறதுக்கு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால சரி ஓகே வாங்கி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் சாப்பிட்ட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ்பா இருந்தது. ஃபிஷ்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸிங் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நிறைய இது வச்சுருந்தாங்க, அந்த ஃபிஷ் டேங்க் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கால் கழுவிட்டு தான் உள்ளே போய் நம்ம அந்த ஃபிஷ்பா வந்து எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பிளேட்ஸு, சர்விங் பவுல்ஸு, சர்விங் பிளேட்ஸு, நிறைய டெக்கரேஷன் அந்த பண்ணக்கூடிய அந்த பிளேட்ஸு, பவுல்ஸு எல்லாமே நிறைய இருந்தது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து 150 200 250 வரைக்கும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குது. நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தேடினாலுமே கிடைக்காது. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் 150 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தாங்க. பிளேட்ஸு, பவுல்ஸு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, சின்ன சின்ன கப்ஸு, க்யூட்டான சின்ன கப்ஸு, இந்த சாஸ் பவுல்ஸு, பேன், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் கேட் வழியாக வந்தோம். வரும்போது உங்களுக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து 60 ருபீஸ் தான். பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு ஓவராலாக காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே அழகாக இருந்தது. நம்ம வந்து சர்விங்க்கு இன்க்ரீடியன்ஸ் எதாவது போடுறதுக்கு அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிபி வீடியோஸ் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மியான ப்ரைஸில் சூப்பராக கிடைக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. இதெல்லாம் 20 ருபீஸ் தான். இந்த சின்ன சாஸ் பவுல்ஸ் எல்லாமே 20 ருபீஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு, பாப்கார்னு, ஒரு பஞ்சு மிட்டாயி, சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸு. அண்ட் டெவில் ஹவுஸ் பாருங்கள், அவங்களோட டெவில் ஹாய் காமிச்சிட்ருக்குது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்னோ ஹவுஸு அதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 3 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் கிடையாது. அபோவ் 3 இயர்ஸ்க்கு டிக்கெட் வந்து 50 ருபீஸு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ்குள்ளே உள்ள போகலை. பசங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்துமே ரைட் போகணும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ்குள்ளே போகலை. 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து ரைட்டுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுத் ஃப்ரெஷ்னர்ஸில் நமக்கு ஒரு 2-3 வெரைட்டிஸ் தெரிஞ்சிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே வச்சுருக்குறாங்க இந்த எக்ஸிபிஷனில். இதெல்லாம் கூட இருக்குதா மவுத் ஃப்ரெஷர்ஸில் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஷால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் அந்த ஷால் எல்லாமே. அண்ட் பார்த்திங்க கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock 4 o'clock அந்த டைமில் தான் இருந்தோம். பட் அப்போயே இந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னும் ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டு அடுத்து நைட் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பயங்கரமாக கூட்டம் வந்துடும். நம்ம எல்லாமே ரொம்ப குட்டி கிட்ஸ் வச்சுக்கிறதுனால அங்கே சீக்கிரமாக கிளம்பி அங்கேருந்து வெளியே போயிட்டோம். அண்ட் வந்து அசுர தாலாட்டு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. இது வந்து ரொம்ப பெருசு. இதுக்கு ஆப்போசிட்டில் சின்னது ஒன்று இருக்குது. நாங்கள் ரொம்ப அந்த பெருசாக இருக்கிறதுல போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நாங்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது இந்த அசுர தாலாட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரைடு இப்போ தானே போகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் போட் ரைடு இதெல்லாம் 100 ருபீஸு. கிட்ஸுக்கு உண்டான சில ரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் இருக்குது. மீதி பெரிய ரைடு எல்லாமே 150 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. இது பார்க்க பயங்கர த்ரில்லராக இருந்தது. பாவம் இதில் ஒரு வயசான பாட்டி வரை ஏற்றி விட்டுட்டாங்க. பாவம் அவங்க அங்கேயே மயக்கமே ஆயிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தைரியமாக இருந்தால் போங்க, இல்லைன்னா தேவையில்லைனா விட்டுருங்க. ஸோ என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண தேவையில்லை. அண்ட் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான இந்த வாட்டர் போட் இது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். இது எல்லா குட்டீஸுமே போனாங்க. இது எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த பெடலிங் ஒரு சிலது டைட்டாக இருந்ததுனால இது அந்த பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ண முடியல. கிட்ஸுங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. கொஞ்சம் தான் உங்களுக்கு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காணும் பொங்கல் வந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் தான்.
ஸோ எல்லா ரைட்லையுமே கூட்டம் இருக்க தான் செய்யுது. எந்த ரைடுமே யாரும் விடல. எல்லா ரைடுமே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 100 ருபீஸ் தான். இதுவுமே கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் வந்து ஃபேவரட் டெல்லி அப்பளம். டெல்லி அப்பளத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பளம் 70 ருபீஸு. அண்ட் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம். ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால ஒரு கரும்பு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு குடிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள கேஷ் எதிரியும் குறைஞ்சிருச்சு, கேஷ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குது, அந்த கேஷ் பாயிண்ட் இருக்குது. கேட்டில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் 500 2000 ருபீஸ் அப்படி கேஷ் கொடுத்துருவாங்க. அண்ட் பிரியாணி ஷாப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷாப் அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ள எல்லாமே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஈவினிங் ஆனால் இங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த ஸ்டேஜ் தான் இது. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் அதுக்குள்ளே போகல. அடுத்து நாங்கள் பீச்சுக்கு பசங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பி ஸோ இப்போ பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ பீச்சுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு, நிறைய போலீஸுமே அங்கே இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்ஸுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நம்மள கிட்ஸுங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பீங்க. ஸோ கிட்ஸுக்கு யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. சப்போஸ் அப்படி மிஸ் ஆகிட்டலாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு டேக் கட்டி விட்றாங்க. அதை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்கில் வந்து அவங்களோட நேமு, அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்க கூட வந்துருக்க காண்டாக்ட் நம்பர், அப்படி இல்லை அவங்க மம்மி டேடியோட காண்டாக்ட் நம்பர் யார் நம்பரே அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் அந்த காண்டாக்ட் நம்பரை அவங்க அதில் எழுதி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் கிட்ஸுக்கு தொலைஞ்சிட்டாலுமே அந்த காண்டாக்ட் நம்பர் வச்சு கிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல போலீஸ் இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் நம்மளோட கிட்ஸ் எல்லாமே பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இதுதான் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேக் நான் எங்கள் வீட்டுக்கு 5 குட்டீஸ்க்கும் கட்டி விட்டாச்சு. ஸோ கட்டிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரஷ் தான் மெரினா பீச். நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸில் போல கொஞ்சம் தள்ளி தான் வந்தோம். பட் அங்கேயுமே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ அங்கே வந்துமே பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்க எல்லாமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சில ஷாப்பில் 30 ருபீஸ் 20 ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க. அது நீங்கள் தேடி பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து போயிட்டு கரெக்டாக பஜ்ஜி கடை பக்கத்தில் உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸிங் பண்ணிட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரோன் பறந்துகிட்டே இருக்குது. நல்லா அங்கங்கே போலீஸ் போத்திருக்கு, கேமரா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நமக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம கையில் கட்டி விட்ட கிட்ஸு கட்டி விட்ட டேக் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணலில் உட்காந்துட்டு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி கிட்ஸுங்களை நாங்கள் விட்டு நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமு கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock நாங்கள் வெளியே வந்தாச்சு. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை அப்படின்ற தீமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழோ இந்தியா யூத் கேம் 2024ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 ஜனவரி 31 வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க அங்கே நேம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்செப்ட் மாதிரி நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் சொல்லி 4 பிளேஸ் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் நேம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் அங்கே நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் சுட்டக்கான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இது 50 ருபீஸு. அதையும் நல்லா வாங்கி சாப்பிட்டு ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் 6 o'clock பீச்சில் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் போட்டில் இருந்துச்சு. போலீஸ் போட் பக்கத்தில் இந்த பொங்கல் தீம் மாதிரி செலிப்ரேஷன் தீம் மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ அதையெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எக்ஸிபிஷன் போடுறாலும் சரி, பீச்சுக்கு போடுறாலும் சரி, ரொம்ப சேஃபாக போயிட்டு பத்திரமா வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறேன். பாய்.